Dear students, as a continuation of the previous video under reciprocal equations, we have this part 2 in which we are going to discuss about even unlike reciprocal equations. அதாவது இரட்டைப்படை எதிர்க்குறிகள் கொண்ட தலைகீழ் சமன்பாடுகளை அதனுடைய தீர்வுகளை காண்பது எப்படி. ஸோ ஈவன் அன்லைக் இதுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ரூட்ஸாக இருக்குன்னு முன்னாடியே நம்ம பார்த்தோம். அப்போது அதை வச்சு அதுக்கப்புறம் எப்படி ப்ரொசீட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து we are asked to solve this 6th degree equation. So this is the given equation, no hint is given, just solve. So degree is even and you have the terms that are equidistant from the beginning and end are equal in magnitude but opposite in sign. So in this equation முதல்ல இருந்தும் சமன்பாடு 1ல முதல்ல இருந்தும் கடைசியில இருந்தும் சமதூரத்தில் உள்ள கெழுக்கள் எண்ணளவில் சமமாகவும் எதிர்குறியையும் பெற்றுள்ளதால் இந்த ஈக்குவேஷன் இந்த சமன்பாடு 1 ஆனது இரட்டைப்படை எதிர்குறிகள் உள்ள ஒரு தலைகீழ் சமன்பாடு. So whenever you have even unlike plus or minus 1 are definite roots. So அதுதான் இங்க சொல்லணும். ஃபர்ஸ்ட் முதல்ல அதை ஐடென்டிஃபை பண்ணணும். திரும்ப நம்ம சொல்றது ஒரு ஈக்குவேஷன் முதல்ல கொஸ்டின் பேப்பர்லேருந்து கரெக்டாக எழுதணும். அதை எழுதின பிறகு அது ஹிண்டே இல்லாமல் இருக்கிறது தான் ஹிண்ட்னு சொன்னோம் ஃபார் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். ஸோ அது ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் எந்த டைப்புன்னா ஈவன் அன்லைக் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஏன்னா அதுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா இது ஈவன் அன்லைக்குங்கிறதுனால ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 டெஃபினட் ரூட்ஸுங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். சரி, இப்போ இந்த ரூட்ஸுக்குரிய கரஸ்பாண்டிங் ஃபேக்டர்ஸ் ஒன்று எக்ஸ் மைனஸ் 1, இன்னொன்று இந்த 1க்குரிய கரஸ்பாண்டிங் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இதுக்குரிய ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1, இதுக்குரிய ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டரையும் இந்த லெஃப்ட் சைடு எக்ஸ்பிரஷன்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணுறச்சு. ஸோ இது என்ன ஆக்சுவலான எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இதை ரிமூவ் பண்ணோம்னா மிச்சம் கிடைக்கிறது செகண்ட் டிகிரி எடுத்துட்டோம் அப்படின்னா 4th டிகிரி கிடைக்கும் நமக்கு. ஸோ அதுக்கு டிவைட் பண்ணுறோம் நம்ம. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் லெஃப்ட் சைடு எக்ஸ்பிரஷன் இந்த பாலினாமியலை அதை எழுதிக்கிறோம். அதை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1ஆல் வகுக்கும்பொழுது நமக்கு இங்கே 0 தாங்க. ஏன்னா நமக்கு தெரியும் இது ஆல்ரெடி இது வந்து ஃபேக்டர்ன்றது தெரியும். அதனால இதை பர்ஃபார்ம் பண்ணும்பொழுது இங்கே 0 தான் வந்தாகணும். ஸோ அப்போ கோஷன்ட்ல என்ன இருக்கோ அதுதான் இந்த அதர் ஃபேக்டர். ஒரு ஃபேக்டர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 குவாட்ரட்டிக் ஃபேக்டரை எடுத்துட்டோம். அப்போ மிச்சம் இருக்கிறது 4th டிகிரி ஃபேக்டர். ஸோ அது வந்து இந்த கோஷன்ட்ல ஈவில் என்ன வருதோ அதை தான் நமக்கு எழுதியிருக்கோம். ஸோ இதை வந்து இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பதிலாக ஈஸியாக நம்ம சிந்தட்டிக் டிவிஷனில் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் இந்த 3, 1, -27 இந்த கோஎஃபிஷியன்ட்ஸை மாத்திரம் நம்ம எழுதியிருக்கிறோம். இது ஈவன் அன்லைக்குங்கிறதுனால மிடில் டேர்ம் வில் பி மிஸ்ஸிங். அதனால எக்ஸ் கியூபுக்கு பதிலாக அந்த இடத்துல நம்ம 0 × எக்ஸ் கியூப்னு அதை வச்சு அங்கே 0 அப்படிங்கிற அந்த கெழுவை நம்ம இங்கே எழுதணும். ஸோ இந்த 27 அப்படி எழுதியிருக்கோம். -1, -3. ஸோ 1 வந்து ரூட்டு. ஸோ அதை சிந்தட்டிக் டிவிஷன் பர்ஃபார்ம் பண்ணும்பொழுது நம்ம சரியாக பண்ணியிருந்தோம்னா தான் இங்கே 0 வரும். அடுத்தது -1 வச்சு நம்ம அதுவும் ரூட்டுன்னு சொன்னதுனால சிந்தட்டிக் டிவிஷன் அதை வச்சு பர்ஃபார்ம் பண்ணும்பொழுது அகெயின் we must get 0 here. ஸோ அது வந்ததுனா தான் நமக்கு இது ரெண்டும் நம்ம ரூட்டுங்கிறது தெளிவாகும். அண்ட் மிச்சம் இருக்கிறது இதை வச்சு இப்போ 2 தடவை நம்ம ஃபேக்டர் எடுத்ததுனால அப்போ 6th டிகிரி அது வந்து இப்போ 4th டிகிரின்னு மாறிடும். ஸோ 3x power 4 plus x cube -24x square plus x plus 3. ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இதுதான் தியரி பிஹைண்ட் இட். பட் அதை அவ்வளோ தூரம் போட்டு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி சிந்தட்டிக் டிவிஷன் வச்சு நம்ம பண்ணிடலாம். ஸோ 2 is a reciprocal equation of even degree with like signs. முதல்ல இந்த இதுலேருந்து நம்ம இதை மாத்திரம் தனியாக நம்ம எடுக்கிறோம். அப்போ எடுக்கும் பொழுது இதுவும் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். ஏன்னா
முதலில் இருந்து கடைசியில இருந்து சமதூரத்தின் உள்ள கெழுக்கள் எண்ணளவில் சமமாகும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல அப்படி இருக்கு. ஆனா செகண்ட்ல நீங்க பார்க்கும் பொழுது அது ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் ஆஃப் ஈவன் டிகிரி வித் லைக் சைன்ஸ். ஸோ இந்த பல்லுறுப்புக்கோவையை இதால வகுக்கும் பொழுது இந்த காரணி நமக்கு கிடைக்கிறது. அப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம இப்படி ரீரைட் பண்றச்ச இதை தனியா நம்ம எடுத்து எழுதுறோம். இந்த செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம பார்த்தோம்னா the terms that are equidistant from the beginning and end are equal both in magnitude as well as in sign. அப்படின்னா the even likeன்னு வந்தாலே DGS ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ அந்த ஈக்குவேஷனை தனியா நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ 3x power 4 இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ யூ ஹாவ் திஸ் and so it's a reciprocal equation with like signs. இரட்டைப்படையுடைய தலைகீழ் சமன்பாடு. டிவைடிங், ஸோ நம்ம வகுக்க தொகுக்க பிரதியிட அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் DGS. ஸோ இதில் எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணும்பொழுது இதுதான் கிடைக்குது. ஸோ 3x power 4 by x square, x cube by x square minus 24 x square by x square, x by x square plus 3 by x square, and that is 0 on the right side. So 3x square x minus 24 1 by x 3 by x square equal to 0. இப்போ group பண்ணணும். So grouping the terms, that is உறுப்புகளை தொகுக்க. அப்போ 3 into x square plus 1 by x square, x plus 1 by x. அடுத்தது அந்த மைனஸ் 24 அப்படியே இருக்கும். இப்போ நம்ம பிரதியிடணும். இதை நம்ம ஈக்குவேஷன் 3ன்னு எழுதிக்கலாம். இப்போ பிரதியிட எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் டீன்னு எடுத்தோம்னா இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் மைனஸ் 2 அப்படின்னு வரும். ஸோ அதை இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். இந்த தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா 3 இன்ட்டு டி ஸ்கொயர் மைனஸ் 2 பிளஸ் டி மைனஸ் 24. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3t ஸ்கொயர் பிளஸ் 3t ஸ்கொயர், இங்கே மைனஸ் 6 வரும், இங்கே மைனஸ் 24, ஸோ மைனஸ் 30. இந்த டி அப்படியே தான் இருக்கு. ஸோ 3t ஸ்கொயர் பிளஸ் டி மைனஸ் 30. இப்போ இந்த இதில் வந்து 3 and 30 இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 90 வரும். ஸோ அந்த 90யை ஃபேக்டரைஸ் பண்ணுறது. ஸோ யூ ஹாவ் தட் 90 9 into 10ன்னு நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஏன் அந்த மாதிரி 9 into 10ன்னு பண்ணுறோன்னா இந்த இடத்துல நமக்கு ப்ளஸ் டீன்னு வருது. இந்த இடத்துல ப்ளஸ் டீன்னு வருதுனால மைனஸ் 90 ப்ளஸ் 10t. ஸோ இப்போ இதை நம்ம மறுபடியும் மாற்றி எழுதும் பொழுது 3t இன்ட்டு டி மைனஸ் 3, ஏன்னா 3 வெளில எடுத்துட்டோம், அதனால மைனஸ் 3 ப்ளஸ் 10 வெளில எடுத்துட்டோம்னா டி மைனஸ் 3. ஸோ டி மைனஸ் 3 being common, so the remaining term is 3t here and here 10. So t minus 3, 3t plus 10 equal to 0. And remember, முன்னாடியே சொன்ன மாதிரி இது முடிச்ச உடனே ப்ராப்ளம் முடிஞ்சது அப்படின்றது கிடையாது. கடைசியில் நமக்கு தீர்வு வேணும். ஸோ கேஸ் 1 அப்படின்னு சொல்லி நம்ம t is equal to 3ன்னு போட்டு அதை சால்வ் பண்ணி நம்ம எழுதணும். ஸோ டீக்கு பதில் எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ், ஏன்னா அதான் அசம்ஷன், அதை போடுறோம். ஈக்குவல் டு 3 சிம்பிளிஃபை பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு 3, தென் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஈக்குவல் டு 3x. அதை இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது, அதனால மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் அது போட்டு தான் நம்ம பண்ணணும். ஸோ மைனஸ் பி, ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ் 3, பி ஸ்கொயர் 9 மைனஸ் 4ac, 4ac. ஸோ யூ ஹாவ் மைனஸ் 4 by 2. ஸோ அந்த ரூட்ஸ் அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 5 by 2. இப்போ அடுத்தது செகண்ட் கேஸ், அதாவது t is equal to minus 10 by 3 அப்படிங்கிற ரெண்டாவது ரூட் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் அதை எடுத்துக்கணும். அப்போ t is equal to minus 10 by 3. ஸோ எக்ஸ் மறுபடியும் t அப்படிங்கிறது எக்ஸ் பிளஸ் 1 by x. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 by x ஈக்குவல் டு மைனஸ் 10 by 3. ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறோம். 3x ஸ்கொயர் பிளஸ் 3 மைனஸ் 10x, இந்த மைனஸ் 10xை லெஃப்ட் சைடு கொண்டு வரோம். ஸோ 3x ஸ்கொயர் பிளஸ் 10x பிளஸ் 3. இப்போ இந்த இடத்துல 3 இன்ட்டு 3ன்னு இருக்கு, இங்கே 10 வருது. ஸோ வி ஹாவ் 9 அண்ட் இந்த 10x 9x பிளஸ் x அப்படின்னு எழுதலாம்.
ஸோ 3x ஸ்கொயர் ப்ளஸ் 9x ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 3. மறுபடியும் ரீரைட் பண்ணோம்னா 3x வெளில எடுக்கும்பொழுது இங்கே எக்ஸு, இந்த இடத்துல 3 ஆல்ரெடி எடுத்துட்டோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3, இந்த எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படியே இருக்கு. ஸோ 3x ப்ளஸ் 3யை காமனாக எடுத்துட்டோம்னா இங்கேருந்து 3x ப்ளஸ் 1, இங்கே ப்ளஸ் 1 இருக்கும். ஸோ 3x ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. ஸோ தட் கிவ்ஸ் தி ரூட்ஸ் as. அப்போ இங்கேருந்து எனக்கு என்ன ரூட் கிடைக்குதுன்னா, ஒன்று -3, இன்னொன்று -1/3. அப்போது ஆல்ரெடி நம்ம ப்ளஸ் ஆர் -1 ரூட்ஸ் சொன்னோம், அதை எழுதிடணும். இங்கேருந்து வரக்கூடிய இந்த 2 ரூட்டு, அதுக்கப்புறம் இந்த 2 ரூட்டு. ஸோ 6th டிகிரி ஈக்குவேஷனாக இருக்கிறச்சு எனக்கு 6 ரூட்ஸ் தட் ஐ மஸ்ட் கெட். ஸோ அதில் வந்து அதை வந்து நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். எனக்கு 6th டிகிரினா 6 ரூட்டு நான் கொடுக்குறேன்னா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கணும். ஸோ தீஸ் ஆர் தி 6 roots. So this is how even unlike problem is solved. So even unlike னு வந்தாலே plus or minus 1 அப்படிங்கிற அந்த ரூட்ஸ் இருக்குன்னு சொல்லிடணும். அதுக்குரிய கரஸ்பாண்டிங் ஃபேக்டரை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு 6th டிகிரி ஈக்குவேஷன் 4th டிகிரி ஈக்குவேஷனாக ரெடியூஸ் ஆகிடும். அந்த 4th டிகிரி ஈக்குவேஷன் இன்வேரியபிளி ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் தான் இருக்கும், அதாவது ஈவன் லைக் ஃபார்மில் தான் இருக்கும். அப்போ டிஜிஎஸ் போட்டு நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு 4 ரூட்டு கிடைக்கும். ஏற்கனவே ஒரு 2 ரூட்டு, இந்த 6 ரூட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ வேற ப்ராப்ளம் நம்ம ஏற்கனவே இந்த லிஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஸோ அதில் எடுத்து எது ஈவன் அன்லைக்குன்னு சொல்லியிருக்கோம், அதையும் இந்த முறையில் நீங்கள் தீர்வு காண பாருங்கள். தேங்க்யூ.